பாருங்கள், இப்போ நம்ம ஒரு இயற்கையான ஹேர் பேக். இப்போல்லாம் எல்லாருமே நம்ம முடியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறோம். சில்கியாக இருக்கணும், கலராக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ அதான் ஃபேஷன். பாருங்கள், மருதாணி, நல்ல மருதாணி. மருதாணி நம்ம முதல்ல இப்போ மிக்சியில் போட்டுடுறோம், மிக்சி ஜாரில். பாருங்க, செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ எல்லாமே ஒன்றா தான் போட்டு அரைக்கணும். அதுமாதிரி செம்பருத்தி இலை, இது வந்து ஹெல்த்து, நம்ம ஹேருக்கு நல்ல க்ரோத்து. அதுக்கு அதான் மருதாணி வந்து கலர் மாதிரி இருக்கு. பாருங்க, செம்பருத்தி இலை. அப்புறம் டீ காசன் நைட்டே போட்டு வச்சிடணும். இதை பிறகு நம்ம அரிச்சு தான் இது ஊற்றணும். டீ காசன்லேயே தான் அரைக்கணும். மெயினாக டீ காசன்லேயே தான் அரைக்கணும். இது பாருங்கள், இப்போ இலையும் நம்ம இந்த ஒரு இதுக்காக, அதாவது முடி உதிர்றது நின்றோம், சில்கியாகவும் இருக்கும். ரொம்ப லிவான்லாம் தேய்க்கிறோம்ல, இப்போ பியூட்டிஷன் போய் நல்லா ஹேரு ஸ்பா பண்ணுறோம், அது பண்ணுறோம். நம்ம என்ன பணம் செலவழிக்கணும் தெரியுங்க. இது வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் அருமையான ஒரு ஹேர் பேக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். முடியும் நான் உங்களுக்கு பாருங்க, என் முடியெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க, வயசே தெரியாமல் இருக்கும். நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு ஹேர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், பேபி ஹேர் மாதிரி. பாருங்க, இப்போ தொளி சீவின பீட்ரூட்டு. தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா தான் சளி பிடிக்கும் போதுங்க. அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம அழகாக பீட்ரூட்டை பொடிசாக நறுக்கி, இந்த பீட்ரூட்டை நம்ம சாறு எடுக்க வேண்டாம், பீட்ரூட்டை போட்டே அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம ஹேருக்கு அப்படியே ஒரு ஹெல்த்து. அதனால் நீங்கள் பீட்ரூட்டை அப்படியே போட்டுருவோம். டீ காசன் இது எல்லாமே சூப்பராக இப்போ மிக்சியில் மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது காமிக்கிறேன். பீட்ரூட்டை அப்புறம் நம்ம உள்ளே போட்டு தேவையான அளவு எல்லாமே உள்ளே போட்டு இதில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு தான் நம்ம மேலே டீ காசனை ஊற்றணும். பாருங்க, டீ காசனை அரைச்சி நம்ம எல்லாம் ஊற்றுறோம். ஊற்றி இப்போ நல்லா மை போல் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ நம்ம அதுக்கிட்ட ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும்தான். ஹேர் அப்படி நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகு. சும்மா சில்கியாக வந்து சினிஃபில்லாம் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஹேர். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போகிறேங்க. இப்போ வெள்ளைக்கரு மட்டுமே அதுக்கிட்ட ஊற்றி அரைக்கும் போதே ஊற்றி அரைச்சிடணும். பாருங்க, இப்போ மஞ்சக்கரு நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். அந்த வெள்ளைக்கரு எல்லாமே ஹெல்த், அப்படி ஒரு க்ரோத்து. சூப்பராக நல்லா மையாக அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா மையாக அரைப்பட்டுச்சு. ஹெல்த்தியான ஹேர் பேக் ரெடி. இப்போ நம்ம இதை எல்லாம் ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு ஹேர் பேக் நல்லா கையில் க்ளோஸ் போட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஹெல்த்தியான ஹேர் பேக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குற பாருங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப இது எப்படி போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல்லா பார்த்து அழகான ஹேர் பேக் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், சில்கியான ஹேர்.